அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का शीर्षक है बिहारी सत्सई. बिहारी सत्सई से कुछ दोहे के बारे में आज हम अध्ययन करने वाले हैं. बिहारी के बारे में मैंने पहले भी कहा है कि गागर में सागर बनना ये उनकी शैली की विशेषता है. उसी प्रकार आज के दोहे में भी उस विशेषता को हम देख सकते हैं. गागर में सागर बनना அதாவது யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைப்பது போல இருக்கிறார்கள். கடலை நீரை பிடித்து ஒரு குடத்துக்குள்ளே அடக்குவோம் என்று சொல்வார்கள். அதாவது சிறு சிறு வரிகளிலே கூட சிறு சொற்களிலே கூட மிகப்பெரிய பொருளை அர்த்தத்தை கொடுப்பதற்கு தான் அப்படி சொல்வது. அதுபோல் பிஹாரியருடைய வரிகளிலே சின்ன வரியாக இருந்தாலும் அதிலே பொருள் மிக பெரிதாக இருக்கும். அதைத்தான் காகர்மே சாகர் வண்ணா என்று சொல்வார்கள். அப்படி இங்கே சீஷு முக்குட்டு கட்டி காய்ச்சனி கர் முரளி உர் மால் ஈ பாந்தி மோமன் பசோ சதா பிஹாரி லால். ராமாயணத்திலே ஒரு காட்சியோடும் ஹனுமனிடம் இரவும் சென்று கேள்வி கேட்பார்கள். நீ ராமபக்தனா, நீ பெரிய ராமபக்தனா என்பார்கள். அதுக்கு அவர் சொல்வார், ஆமாம், நான் மிக ஆழமான ராமபக்தன். என்னுடைய இதயத்திலே ராமனும் சீதையும் எப்போதும் வீற்றிருப்பார்கள். துளசிதாஸ் அவர்கள் சொல்வார்கள், மோமன் பசோ ராமசிய மானச மோரே என்பார் துளசிதாசரும். என்னுடைய மனதுக்குள்ளே ராமனும் சீதாவும் என்றைக்கும் குடியிருக்க வேண்டும் என்பார் துளசிதாசன். அதே போல அனுமனும் சொல்கிறார், என்னுடைய உள்ளத்திலே ராமனும் சீதையும் எப்போதும் குடியிருக்கிறார்கள். எங்கே காட்டு பார்க்கலாம் என்பார்கள். உடனே அவர் தன்னுடைய மார்பை பிளந்து காட்டியதாகவும் அதற்குள்ளே ராமனும் சீதையும் அவருடைய படம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ராமாயண கதையிலே. அதிகள் நிறைய படங்களிலே பார்த்துருப்பீர்கள். அதாவது வீடியோக்குள்ளேயும் பார்க்கலாம், அதாவது ஃபோட்டோக்குள்ளேயும் பார்க்கலாம். நீங்கள் இப்படி அனுமான் தன்னுடைய மார்பை பிளந்து கொண்டிருப்பார், உள்ளே ராமனும் சீதையும் ஆடு புரிவார்கள். அப்படிப்பட்ட அதே கருத்தை இங்கே பிஹாரிலால் சொல்கிறார்கள். பிஹாரிக்கு பிடித்தமான கடவுள் கண்ணன். பிஹாரிக்கு பிடித்தமான கடவுள் கண்ணன். அங்கே எப்படி அனுமன் சீதையையும் ராமனையும் காட்டினாரோ அதுபோல கண்ணன் என்னுடைய மார்பிலே இப்போதும் இருக்கிறார், இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். பாருங்கள், சீஷு முக்குற்று கட்டி காய்ச்சனி. அந்த அவருடைய கெட்டப் எப்படி இருக்கும்? கண்ணனுடைய தலை மீது மகுடம் அணிந்திருப்பார், அது மயில் மகுடம். சீஷ முக்குற்று தலை மீது மகுடம் இருக்கும். கட்டி காய்ச்சனி, இடுப்பிலே பீதாம்பரம் இருக்கும், எல்லோ கலர் ட்ரெஸ் இருக்கும், மஞ்சள் ஆடை இருக்கும். கட்டி காய்ச்சனி, காய்ச்சனி என்றால் மஞ்சள் நிற ஆடை. கர் முரளி, கர்னால் கை, கையிலே புல்லாங்குழல் இருக்கும். கர் முரளி, ஒரு என்றால் மார்பு, ஒரு மால், மார்பிலே மாலை இருக்கும். அப்படி கெட்டப்பட்டு இருக்கும். கண்ணன் தலை மீது மகுடம் இருக்கும், அது மயில் மகுடம். அப்புறம் இடுப்பிலே மஞ்சள் நிற ஆடை இருக்கும். கட்டி காய்ச்சனி, கர் முரளி, கையிலே புல்லாங்குழல் இருக்கும். ஒரு மால், நெஞ்சிலே மாலை இருக்கும். यही भांति इसी प्रकार, यही भांति इसी प्रकार, இதே போல மோமன் பசோ, என்னுடைய மனதிலே குடியிருக்க வேண்டும். இசி பிரகார் மோமன் பசோ, இதே போல என்னுடைய மனதிலே குடியிருக்க வேண்டும். யார் இருக்கணும்? சதா, எப்போதும் இருக்கணும். பிஹாரி லால், பிஹாரி ஆகிய என்னுடைய செல்லமான
கடவுளாகிய கண்ணன் இருக்க வேண்டும். பிஹாரி பிஹாரி கா லால், இது பேரே பிஹாரி லால், பிஹாரி கா லாலுங்கிறார். என்னுடைய செல்ல குழந்தையாகிய கண்ணன் இதே தோட்டத்திலே எப்போதும் என்னுடைய மார்பிலே இதயத்திலே குடியிருக்க வேண்டும். कटी शीश मुकुट कटी काचनी कर मुरली उर्माल यही बांधी इसी प्रकार मोहन बसो मेरे मन में बसते हैं, बसना चाहिए सदा हमेशा। बिहारी लाल, बिहारी का लाल। दूसरा है बढ़त बढ़त संपत्ति सलीलु मन सरोज बढ़ी जाए। अपने சொல்வார்கள் நீரளவே யாகுமாம் நீராம்பல் கற்ற நூறளவே யாகுமாம் நுண்ணறிவு, மேலே தவத்தளவே யாகுமாம் தான் பெற்ற கல்வி, குலத்தளவே யாகும் குணம் என்பார் தொகுப்பாளர். இங்கே நீரளவே யாகுமாம் நீராம்பல், ஆம்பல் மலர்கள் நீரில் இருக்கும். அது எந்த நீர் வற்றினால் கீழே போயிடும், நீர் ஏறினால் மேலே வந்துடும். ஆக நீர் எந்த அளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு நீர் குறைந்தால் வற்றாது. அதே போல் நீர் அதிகமாகவும் மூழ்காது, நீர் ஏறினா அதுவும் ஏறிக்கும். அதுபோல் இங்கே படத்த படத்த சம்பத்தி சலீலு மண் சரோஜ் படி ஜாயி, எப்படி நீர் வளர வளர ஆம்பல் பூவும் மேலே வளர்கிறதோ அதுபோல் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய வீட்டிலே, இல்லத்திலே செல்வம் வளர வளர படத்த படத்த சம்பத்தி சொத்து அதிகமாக அதிகமாக சலிலு மண் சரோஜ் படியாய், மனம் என்ற தாமரை நீரிலே பெருகும். மனம் என்ற ஆம்பல் பூ மேலே வரும். சலீலா பானி சலிலு மண் சரோஜ் படிஜாயி, உள்ளம் என்ற தாமரை, உள்ளம் என்ற ஆம்பல் பூ பணம் நீர் வளர அது மேலே வருவோம். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் என்று இந்த ஆம்பல் பார் எப்படி நீர் அதிகமாக அதிகமாக அதுவும் வளரும், உள்ளே மூழ்கிடாது. நம்மளாம் மூழ்கிடுவோம், தனியாக மூழ்கிடுவோம், ஆனால் அது மூழ்காது, அது கூட வரும். அதுபோல் நம் உள்ளம் என்ற தாமரையானது நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய நம்ம இல்லத்திலே செல்வம் வளர வளர நம்முடைய உள்ள தாமரையானது மலர்கிறது, அதாவது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. हमारे घर में संपत्ति बढ़ते बढ़ते हमारा मन रूपी सरोज भी ऊपर बढ़ता है। कहा जाता है कि तालाब में पानी के बढ़ने पर वो कमल जो है ना, तो नाल से कमल होता है ना, वो डूबता नहीं, वो भी साथ साथ बढ़ता है, वो भी साथ साथ बढ़ता है। इस प्रकार हमारे घर में जब संपत्ति बढ़ती है तो हमारा मन रूपी सरोज भी बढ़ता है, मतलब खुश होता है। सही घटत से पिंडा घटे वरु समूल कुबलाई, इन घटने पर पानी के कम होने पर वो क्या करता है, मूल सहित मुरझा जाता है। उसी प्रकार हमारा दिल भी मुरझा जाता है, பாடி போகிறது. அது எப்படி அதே போல் படமானது குறைய 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 ஒரு சமூல் குமலாகி வேரோடு நம்முடைய மனமானது அடிந்துவிடும். ஆனால் தாமரை அடியாது. நீர் குறைந்தால் குறைஞ்சு போயிருக்கும், கீழே போயிடும். குளம் வற்றினால் மட்டும்தான் வளமே தவிர நீர் குறைந்தால் அதுவும் கீழே கீழே போயிடும். ஆனால் நாம் அப்படி இல்லை, நம்முடைய குணம் அப்படி இல்லை. செல்லம் குறைந்தால் வற்றிவிடும். வற்றியது போல் நம்முடைய நம்முடைய உள்ளமானது வாடிவிடும். समूल मूल सहित कुंभलाइन मुरझा जाएगी, वाडिविडुम। पैसे के बढ़ने पर हमारा मन रूपी सरोज भी बढ़ता है, पैसे के घटने पर वो मूल सहित मुरझा जाता है। ऐसा नहीं होना चाहिए, सरोज ऐसा नहीं होता, वो पानी घटने पर वो भी घट जाता है बस, लेकिन मुरझा नहीं जाता, सूख नहीं जाता कमल। इस प्रकार हमारा मन भी ऐसा नहीं, ऐसा होना चाहिए, कमल के समान होना चाहिए। इसलिए जब तक पैसा है तब तक पूरे उतना समाना, जब पैसा नहीं है तो नीचे गिर जाना, ये भाव अच्छा नहीं है। செல்வம் பெருகின்ற போது நாம் அதிகமாக மகிழ்ச்சி அடைவது, குறைகின்ற பொழுது ஒரே அடியாக வீழ்ந்து போவதோ சரியல்ல என்கிறார் இங்கே ஞானி. அதிசாயே भजन कहियो ताते बजियो, बजियानु एको बार, हरि भजन ज्योति कुंभ कहियो तो ते तलो
गवार। यहाँ पर जो भगवान का भजन करते हैं, भगवान का ध्यान करते हैं, भगवान का स्मरण करते हैं, भगवान के प्रति तपस्या करते हैं, वे लोग आगे बढ़ते जाते हैं। जो तपस्या नहीं करते वे सांसारिक सुख वैभव में डूबे रहते हैं, विषय वासना में डूबो रहते हैं और तपस्या से भाग जाते हैं। वे भाग्य से ही भाग जाते हैं। भजन कवियो ताते भजियो, भजियो ना एको बार। एक बार ही तो कम से कम बजना चाहिए। लेकिन वे लोग क्या करते हैं, सांसारिक विषय सुखों के पीछे भागते हैं और भगवान का स्मरण करने से, भगवान का भजन करने से चूक जाते हैं। इस प्रकार वे भगवान से अलग हो जाते हैं, भगवान की कृपा से विलग हो जाते हैं, मिट जाते हैं। ऐसा नहीं करना चाहिए। दूरी भजन जाते कहियो ते ते तलियो गंवार। ऐसे लोग जो है वे गंवार हैं। गंवार मतलब மூர்க்க. தமிழில் கேனையே என்பாங்க. யாரெல்லாம் இறைவனை வணங்காது, இறைவனை தியானம் செய்யாது, உலக இன்பங்களிலேயே மூழ்கி இருக்கிறார்களோ, தவம் இதனால ஓடுகிறார்களோ. இங்கே பஜன் என்றால் ஒரு மீனிங் வந்து பஜன், இறைவனை தியானம் செய்வது. மற்றொரு பஜன் என்றால் பாக் தியானம், ஓடி போகிறது. ஆக இறை தியானம் செய்யாமல் ஓடி போகிறவர்கள் அவர்கள், அதாவது கேனையனை போன்றவர்கள், मुट्टाड़े गंवार मोर के समान होते हैं, क्योंकि वे भगवान रूपी संपत्ति को पाने के हकदार नहीं होते। उससे फिसल जाते हैं, चूक जाते हैं, क्योंकि वे बेवकूफ़ हैं, गंवार लोग हैं। वे नहीं जानते कि भगवान की महिमा अपार है। इस महिमा को, अपार महिमा को पाने के लिए हमें भजन करनी है, तपस्या करना है। ये सब वे लोग नहीं चाहते, नहीं करते और उससे चूक जाते हैं। ये लोग गंवार हैं। इसलिए बुद्धिमान लोग जो हैं, जो भगवान का भजन करते हैं, भगवान का स्मरण करते हैं, भगवान पर तपस्या करते हैं और आगे बढ़ते हैं, भगवान की कृपा उन पर होती है। जो ये ना करते हुए भाग जाते हैं, उनसे भाग्य भी भाग जाती है। इसलिए उस बुद्धिमान वे लोग हैं जो भगवान का भजन करते रहते हैं। मूर्ख जो होते हैं भगवान का भजन नहीं करते और सांसारिक विषय सुखों के पीछे भागते हैं। इसलिए यहाँ पर बिहारी का संदेश है, हमें हमेशा सदा भजन करते रहना चाहिए, उससे चूकना नहीं चाहिए। और चारा अति अगाध, अति अवतरी, नदी खूब सरवाई। यहाँ पर आपने पढ़ा होगा, सब लोग बड़े नहीं होते, जो मोटे होते हैं सो बड़े होते हैं, वे लोग बड़े होते हैं। लोग बड़े को देखते हैं, छोटे को नहीं देखते। कहाँ काम आवे सुई, कहाँ करे तलवारी, कविता सिखाते हैं। जहाँ काम आवे सुई, कहाँ करे तलवारी। मान लीजिए हमारा कपड़ा फट गया, उस कपड़े को सीना चाहिए। सीने के लिए क्या चाहिए? सीने के लिए क्या चाहिए? सुई चाहिए। सुई क्या बड़ी होती है, छोटी होती है? सुई छोटी होती है। छोटी सुई ही कपड़ा सीने के काम आती है। उसके स्थान पर हमारे पास बड़ी तलवार है, फिर ये कच्ची निकल रही बड़ी तलवार है, उससे क्या हम कपड़े को सी सकते हैं? नहीं सकते ना, नहीं सी सकते ना। इस प्रकार छोटा होने पर भी, चाहे छोटा हो चाहे बड़ा, कैसे भी हो, जो दूसरों के लिए काम आवे, दूसरों के लिए उपयोगी सिद्ध हो, वही बड़ा होता है। आकार में बड़े होने से कोई फायदा नहीं है। यहाँ पर क्या बोलते हैं? अति अगाध, अगाध गहरा, बहुत गहरा है। अच्छा, अति अगाध, अति अवतरी, उससे उतरना मुश्किल है और वो गहरा है, उस पर उतरना मुश्किल है। जैसे नदी है, कूप है, सर है। चाहे नदी हो
चाहे तालाब हो, तो चाहे कुएं हो। कूप का मतलब कुआं, किणर। नदी हो, चाहे कुआं हो, चाहे सवा हो, झील हो, सराय हो, जो भी हो, चाहे जितना भी बड़ी क्यों ना हो, जितने भी गहरा या गहरी क्यों ना हो, लेकिन दूसरी प्रकार सो ताक को सागर, सागर उससे भी गहरा है। नदी से गहरा है, गहरा है, कुएं से गहरा है, सर से गहरा है, झील से गहरा है। நதியை விட ஆழமானது, கிணற்றை விட ஆழமானது, ஏரியை விட ஆழமானது, நீர் நிலையை விட ஆழமானது கடல். அது அத்தி அகாது, மிக ஆழமானது. அத்தி அவத்தரி, அது இறங்க முடியாதது, அதிக ஆழமானது. ஆனால் सागर जहाँ एकदम से करे, जहाँ दुनिया में जाको प्यास बुझाए, जो प्यास बुझाता है वही बड़ा है. கவியரசர் பாடுவார், புதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது. வீட்டுக்கு உத்திரம் போட முடியாது. புதிய மரங்கள் பருத்திருந்தாலும் உத்திரமாகாது, உருவத்தில் சிறியது கடுகானாலும் காரம் போகாது என்பார். यहाँ पर जाको प्यास बुझाए, जिससे प्यास बुझता है. எந்த தண்ணீர் நம் தாகத்தை, மக்களுடைய தாகத்தை தணிக்கிறதோ அதுதான் பெரியது. அளவாக தான் சொல்ல. சாகர் அத்தி அகாலே, அத்தி அவத்தரியே, கடல் இருக்கிறது அதிக ஆழமானது, அதிக இறங்க முடியாதது. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதை விட தாக்கோ, அதை விட நதி, சூ, செவ்வாய், ஆறு, கிணறு, கூப் கிணறு, சர் நீர்நிலைகள், செவ்வாய் ஏரி, இவையெல்லாம் வந்து ஆழம் குறைவாக இருந்தாலும் கூட, சிறிதாக இருந்தாலும் கூட அதன் நீரை வந்து குடிக்கலாம். ஜாக்கி பியாஸ் புஜாய், அதன் நீரை நாம் குடிக்கலாம், தாகத்தை தணிக்கலாம். ஆனால் கடல் ஆழமாக இருந்தாலும் கூட அந்த நீரை நம்மால் குடிக்க முடியாது. உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. ரஹீம் சொல்வார், நதி ரஹீம் ஜலப்பங்க கோ லகுஜிய பியத்து அகாய். धनी रहीम जल पंख को, कौन धनवान है? पंख का, कीचड़ का जल जो है, जो सड़क पर जमा है, उसे छोटे छोटे जीव पीते हैं और प्यास बुझाते हैं और जीवित रहते हैं. लेकिन उधर भी सागर बड़ा ही कोक है, वो बड़ा है, क्या फ़ायदा है? जगत प्यास हो जाए, सारी दुनिया उस पानी को पी सकती है, उतना ज़्यादा है, लेकिन उससे प्यास नहीं बुझती. इसलिए यहाँ पर धनवान कौन है? वो कीचड़ का पानी है, क्योंकि उसे पीकर छोटे छोटे जीव जीते हैं और अपनी प्यास बुझाते हैं. इसलिए वही बड़ा है, ये सागर बड़ा नहीं है. यहाँ पर से यहाँ तुलना करने योग्य है. यहाँ देखिए, क्या चाहे नदी हो, चाहे कुएँ हो, चाहे सर हो, चाहे झील हो, ஏரியானாலும் ஆறானாலும் நீர்நிலையானாலும் கிணறாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் அது குறைவாக இருந்தாலும் கூட, அது அளவிலே சிறிதாக இருந்தாலும் கூட, கடலானது அளவிலே அதிகமானது, ஆழத்திலே அதிகமானது, விஷயத்தில் அதிகமானது. ஆனாலும் கூட அது மக்களுடைய தாகத்தை பியாஸ் புரியாது, மக்களுடைய தாகத்தை தணிக்கும். எவை? ஆறு, நீர்நிலை, குளம், கிணறு எல்லாமே. ஆனால் கடல் மக்கள் தாகத்தை தணிக்காது. ஆகவே அது பெரிதில்லை, இவைதான் பெரிது. அதாவது जो दूसरों के लिए उपयोगी होता है वही बड़ा होता है. सागर बड़ा होता है, विशाल होता है, गहरा होता है, फिर भी उसको, उसके पानी को पी करके कोई भी अपना प्यास नहीं बुझा पाते. लेकिन तालाब का पानी पी सकते हैं, नदी का पानी पी सकते हैं, झील का पानी पी सकते हैं, सर का पानी पी सकते हैं, कुएं का पानी पी सकते हैं और अपनी प्यास बुझा सकते हैं. लेकिन सागर का पानी पीकर हम अपनी प्यास नहीं बुझा सकते. इसलिए चाहे आकार में बड़ी हो, चाहे गहराई में बड़ी हो, फिर भी वो नालायक है.
क्योंकि उसका पानी पीने योग्य नहीं होता। इस प्रकार जो आकार में बड़े होते हैं और किसी के काम नहीं आते वे छोटे होते हैं। जो आकार में छोटे होते हैं वे किसी के काम आए, उपयोगी बने तो वे बड़े होते हैं। इसलिए यहाँ पर बड़े लोगों की तुलना लक्षण बताए गए हैं। इसके तुलना नदी से, सागर की तुलना नदी से, कूप से, सर से, जीव से की गई है। इनमें से छोटा जो है वो प्यास बुझाता है, इसलिए वो बड़ा है। बड़ा जो है, जो प्यास नहीं बुझाता है, वो छोटा है। तो बोला एक बार फिर, शीश मुकुट कटी काचनी कर मुरली उर्माल यही बाकी मोमन बसो सदा बिहारी लाल। कृष्ण इनके सिर पर मुकुट है, कमर में लाल पीताम्बर है, हाथ में बांसुरी है, मुरली है, छाती पर माला है। यही बात की इसी प्रकार वो मन बसो, मेरे मन में बसे। कौन? सदा सदा बसे, हमेशा बसे रहे। कौन? बिहारी लाल, बिहारी मेरे लाल कृष्ण बसे रहे। ये भगवान से प्रार्थना करते हैं। दूसरा, बढ़त बढ़त संपत्ति सहेलो मन सरोज बढ़ी जाए, घटत से फिरना घटे बरु समूल मलाई। घर में वो जो सरोज है वो पानी के बढ़ते बढ़ते उसकी नाल भी बढ़ती है, मोल भी बढ़ता है। घटते घटते उसकी मोल भी घटती है, नाल भी घटती है। ஆம்பல் மலர் நீர் உயரும்போது அதுவும் உயரும், குறையும்போது அதுவும் உயரும். அதே போல் வீட்டிலே வந்து செல்வம் வளரும்போது நம்முடைய மலம் என்ற மனம் என்ற தாமரை மலரும் வளரும். அதே பணம் குறைய குறைய அது குறைந்து விடாது, என்ன ஆகிடும்? வேரோடு வாடிவிடும். சமூல் குமாராயி, வேரோடு வாடிவிடும். அப்படி இருக்கக்கூடாது. அர்த்தம், பணம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும், இல்லாவிட்டாலும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படி வாழ வேண்டும் என்றார். அடுத்தது, பதன் கரியோ தாத்தே பஜ்யோ பஜ்யோ நான் ஏகோபார். ஒரு முறையாவது வாழ்நாளிலே இறைவனை தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், இறைவனை தியானிக்க வேண்டும். அதை தியானிக்காமல் உலக இன்பங்களுக்கு பின்னாலே நாம் ஓடக்கூடாது. दूरी भजन जाति भजन से दूर घूमो तो करियो तो ते तजियो भगवान। ऐसा भजन ना करते हुए भगवान की भजन की जिनका वो सौभाग्य मिलने पर भी वो ना करते हुए जो सांसारिक सुखों के पीछे भागते हैं वे लोग गंवार होते हैं। गंवार मतलब बेवकूफ़ होते हैं, मूर्ख होते हैं। இறைவனை தியானித்தால் இறைவனை அடையலாம் என்ற ஒரு பாக்கியம் இருந்த போதிலும் அதை அடையாமல் யாரெல்லாம் உலக இன்பங்களுக்கு ஓடுகிறார்களோ அவர்கள் இந்த ஒன்றுமே அறியாத முட்டாள்களை போன்றவர்கள், அறிவியலிகளை போன்றவர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தும் அவர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறுகிறார்கள். ஆகவே ये लोग गंवार हैं। ऐसे लोग मूर्ख होते हैं, बेवकूफ़ होते हैं जो भगवान का भजन नहीं करते, तो भजन करने से चुप जाते हैं। दूसरा, अति अगाध अति अवतरी नदी कूप सरवाई सो ताको सागरो जहाँ जाको प्यास बुझाए। चाहे बड़े हो लेकिन किसी के काम ना आवे तो वे छोटे होते हैं, चाहे छोटे हों तो वे किसी काम आवे तो वे बड़े होते हैं। उदाहरण के लिए सागर, समुद्र का पानी गहरा होता है, समुद्र बड़ा होता है, विशाल होता है, लेकिन उसके पानी को पी करके हम नहीं जी सकते। लेकिन उसके बदले में उल्टे में नदी है, कुआं है, सर है, झील है, ये सब छोटे होते हैं, ज़्यादा गहरे नहीं होते, फिर भी वो उसका पानी पीने लायक है, उसको पी करके हमारी प्यास बुझती है। इसलिए यहाँ पर आकार में जो बड़े हो दूसरों के उपयोगी ना हो तो वो बड़ा नहीं है। आकार में छोटे होने पर भी दूसरों के लिए उपयोगी हो तो वो ही बड़ा है। தோட்டத்திலே சிறிதாக இருந்தாலும் பிறருக்கு பயன்படுகின்ற மனிதன்தான் உயர்ந்தவன். தோட்டத்திலே உயர்ந்திருந்தால் கூட யாருக்குமே அவன் பயப்படாமல் இருந்தால் அவன் சிறியவன். உதாரணமாக கடல் மிக ஆழமானது,
மிக மிக ஆழமானது, மிக விசாலமானது, நிறைய தண்ணீர் உடையது. ஆனால் அதை குடித்து தாகம் தனியாது. ஆனால் அதே நேரத்தில் ஆறு, கிணறு, குளம், நீர்நிலை, ஏரி இவற்றின் ஆழம் குறைவானது இருந்தாலும் கூட அதனுடைய நீரை வந்து மக்கள் குடிக்கலாம், தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். ஆகவே இரண்டு எது பெறுது என்றால் அவைகளே பெறுது. இது ஆறு, கிணறு, குளம், குட்டை, நீர்நிலைகள் இவைகளே பெரியது. ஏனென்றால் அந்த நீர் வந்து குடிக்க ஏற்றது, தாகம் தணிக்க உள்ளது. वो प्यास बुझाने लायक है, इसलिए वो नहीं बड़ा है। सागर का पानी विशाल है, बहुत गहरा है, अति गहरी है, फिर भी वो पीने लायक नहीं है, इसलिए वो छोटी है। यहाँ पर छोटी छोटी शब्दों में प्यार ने अर्थ गंभीरता दिखाई है, इसलिए अर्थ गंभीरता में बिहारी के दोहे अनुपम है, बेजोड़ है। इसकी तुलना में और कहीं दोहे या रचनाएँ मिलना मुश्किल है, इसलिए बिहारी आज भी प्रसिद्ध है, आज भी जीवित हैं, प्रसिद्ध हैं। इस प्रकार बिहारी के दोहे बहुत सारे 700 दोहे हैं। इन सभी लोगों को आपको पढ़ना चाहिए, परीक्षा की दृष्टि से नहीं और अपने ज्ञान बढ़ाने की दृष्टि से भी आपको पढ़नी चाहिए। ये सब मैंने दक्षिण भारत विद्या सभा के पाठ्यक्रम विशारद उत्तरार्ध परीक्षा के पाठ्यक्रम के अंतर्गत जो प्राचीन पुस्तक संग्रह है उसमें से मैंने कुछ दोहे आपको दिए हैं। आपने भी सुना है, आप ध्यान दीजिए, उसके आधार पर आप परीक्षा दीजिए, अच्छे अंक पाइए। दक्षिण भारत विद्या सभा சென்னையுடைய ராஷ்டிரபாஷா விசாரத உத்தரார்த்த திருக்குரிய பாடப்புத்தகம் வருகின்ற அந்த பகுதியை நான் எடுத்து இங்கே சொல்லியிருக்கின்றேன், உழைப்பிக்கின்றேன். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் கேட்டுக்கொள்ளுங்கள், படித்து பயன்பெறுங்கள். இதுபோல் தொடர்ந்து வரும். நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் இதை லைக் பண்ணி மக்களுக்கும் பகிர்ந்து மேலும் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் சிறந்த மக்களாக वाणम वेंडिक निर्णय से कल एक नए शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, तमिलनाडु। मीண்டும் நாளை ஒரு புதிய தலைப்புணர்வை சந்திக்க விடைபெறுவது தங்களின் அன்பன் ஊழியன் ஆர் சுந்தரராஜன். धन्यवाद, நன்றி, धन्यवाद, நன்றி, धन्यवाद, நன்றி. जय हिंद.